இன்றைக்கி வந்து கண்ணுசாமி அண்ணனை பார்க்குறேன். கண்ணுசாமி அண்ணன் வந்து கைரேகை, அப்புறமேல வந்து வேறு என்னென்னா சோழி ஜோசியம். இந்த சோழியை வச்சு ஒரு சோழியை முடிக்கிறோம் நம்ம. இல்லை, ஒரு முடிவுக்கு வரணும். சிஎஸ்கே டீம் இருக்காங்கல்ல, இனிமேல் வரக்கூடிய மேட்சஸில் ஒழுங்காக விளையாடுவாங்களா? போட்டு பார்க்கலாமா? நான் போடணுமா நீங்கள் போடணும்? சரி, நீங்களே போடுங்க. அப்புறம் என் கைரேகை சரியில்லைன்னு சொல்லி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சொன்னா சார். சூப்பர் லக்கா வந்துருக்கு சார். ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா சார், என்ன கணக்குனா சார், ஓப்பனிங் வந்து கணக்கு, க்ளோஸ் இருக்கிறது கணக்கு கிடையாது. ஓகே, ஓப்பனிங் என்னென்னலாம் ஓப்பனிங்கில் இருக்குது சார்? 1 2 3 4 5 வந்துருக்கு சார். ஓகே, நம்பர் வந்து 5 வந்துருக்குது. இந்த 5 வந்த வரைக்கும் சார் எப்போதுமே வந்து சார் ஒரு டீமுக்கு கூட ஒரு டைமு முக்கியம். இப்போ நம்ம வாழ்க்கை வந்து லைஃப் சேஞ்சுங்கிறோம். லைஃப் சேஞ்சுக்கு முன்னாடி நமக்கு நேரம் சேஞ்ச் ஆகணும். நேரம் சேஞ்ச் ஆனால் தான் லைஃப் சேஞ்ச் ஆகும். அது மாதிரி இந்த டீமுக்கு கூட ஏப்ரல் 14 வரைக்குமே டைம் சரி கிடையாது. அப்படியா? ஆமாம் சார். நீங்கள் சொல்கிறதுக்குள்ள ஐபிஎல்ல முடிஞ்சிடும் போல இருக்கு. அந்த டைம் சார், அந்த டைம் ஒர்க் அவுட் ஆகணும் சார். ஒரு டீமை விளையாடுதுன்னா சார், அந்த டீமில் இருக்கிறவர்கள்லாம் வந்து நல்ல சிறந்தவர்கள் தான். டீமில் உள்ளவர்களை வந்து யாரும் குறை சொல்ல முடியாது. அவர்கள் நல்ல சிறந்தவர்கள். சிறந்தவர்களாக இருந்தும் அவருக்கு வின் பண்ண முடியலன்னா என்ன காரணம்? நான் டீமுக்கு உண்டான டைம் வரல, அதுதான் காரணம். இனிமேல் வருமா? ஏப்ரல் 14 மேலே ஏப்ரல் 14 பிறகு இந்த டீமுக்கு நல்ல டைம் வருது. இந்த டீமை திரும்பி விளையாடும் போது வேர்ல்டு லெவலில் என்னப்பா இவ்வளோ மோசமாக இருந்தாங்க, டாப் லெவலுக்கு போயிட்டாங்கப்பா, ஏதோ பதுங்கி கடந்த புலி பாஞ்ச மாதிரி ஆகி போச்சுப்பா அப்படின்னு பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க சார். லைஃப்பில் வந்து டெஃபினட்டாக நடக்குது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சிஎஸ்கேக்கு நல்ல டைம் இருக்குது. சிஎஸ்கேக்கு ஏப்ரல் 14 மேலே நல்ல டைம்னு சொல்கிறாரு. லெட்ஸ் வெயிட் அண்ட் see.